மக்களே கீழே ஒரு வீடியோ தெரியுதுல, ஒருத்தவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, தலைவி என்ன பண்ணான்றதை மட்டும் சொல்கிறேன். இவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க போல இருக்கு. இவங்க ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி ரொம்ப சீரியஸாக சாப்பிட்னு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து நிலநடுக்கம் வரணுமா, அந்த ஹோட்டலே ஆடுது. ஆனால் என் தலைவி அசர்லையே, உயிரே போனாலும் எனக்கு சோறு தாண்டா முக்கியம்னு ஹோட்டல் பாத்திரங்க இருக்கு பார்த்தீங்களா, பதட்டம் கூட ஆகலை, அதை எடுத்துக்கிட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா, ஒரு பவுல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐயோ சைடிஷை மிஸ் பண்ணிட்டோமேனு திரும்ப வந்து அதையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. உன்னத்தை மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க, உயிரே போனாலும் நான் வெறும் வயிற்றுல சாகக்கூடாதுறான்னு. அப்படி நிலநடுக்கம் ஏற்படுது, அந்த ஹோட்டலே அதிருது. அந்த ஒரு பதட்டத்துலேயும் இவங்க அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, அவங்களோட மனநிலை அந்த டைமில் என்னமா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். 4 பேர் போக தேவை காரு, இப்போதைக்கு எனக்கு தேவை சோறு அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மனநிலை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பின்ன பசிக்கும்ல, காசு குத்து வாங்கியிருக்காங்கல்ல, நிலநடுக்கனா வரட்டும் எதனா வரட்டும், நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றேன்டான்னு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சாப்பிட்ருக்காங்க. இந்த ஒரு வீடியோ செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. சரி மக்களை, இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு நடக்குது, நீங்கள் கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு கொடுத்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி டேபிளில் வச்சுருக்கீங்க, அந்த டைமில் பார்த்து நிலநடுக்கம் ஏற்படுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்கின அவ்வளோ காஸ்ட்லியான ஃபுட்டை அப்படியே வச்சுட்டு வெளியில் ஓடுவீங்களா, இல்லை எனக்கு சோறு தாண்டா முக்கியம், உயிர் முக்கியம் இல்லைன்னு அந்த எல்லா பாத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.